அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல 2ஆம் கட்ட தேர்தல் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் 90 இடங்களுக்கும் 2 கட்டமாக தேர்தல் நடக்குது. முதல் கட்டம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. 2ஆம் கட்ட தேர்தல்ல 56% வாக்குப்பதிவு இருந்திருக்கு அப்படிங்கிற செய்திய நமக்கு குடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா, இன்றைய திருக்குறள். இன்றைய திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "கருமம் செய்ய ஒருவன் கைதுவேன் என்னும் பெருமையின் பீடு உடையது இல். குடிப்பெருமைக்கு உரிய கடமையைச் செய்வதற்கு சோர்வடைய மாட்டேன் என்று ஒருவன் முயலும் பெருமையைப் போல மேம்பாடானது வேறொன்றும் இல்லை." அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது நம்மளுடைய பெருமைக்காக கடமைகளைச் செய்ய தவறாத ஒருத்தவன் இருக்கான் இல்லையா? அவனுடைய பெருமையைப் போல வேற எதுவுமே மேம்பாடான விஷயமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. திருக்குறளின் 1021 அதிகாரம் குடிசெயல் வகை. மத்தபடி பார்த்தோம்னா, இந்தியாவோட ஆயுத ஏற்றுமதிய பத்தி குடுத்திருக்காங்க. ஒரு காலத்துல இந்தியாவ பார்த்தோம்னா, ஆயுதங்கள வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய நாடாக இருந்த இந்தியா, இப்போது ஆயுத உருவாக்கம், ஆயுதத்தோட அந்த டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்ல இந்தியா ஒரு சார்பு நிலையை அடைஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்தியா ஆயுத ஏற்றுமதி அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம, சென்ற ஆண்டு 2023, 24ஆம் ஆண்டோடைய பாதுகாப்புத்துறை உற்பத்தியோடைய மதிப்பு மட்டும் பார்த்தோம்னா, 1.27 லட்சம் கோடியாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. அதே மாரி பார்த்தோம்னா, இந்தியா கிட்டத்தட்ட போன ஆண்டு மட்டுமே 21,000 கோடி அளவுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. 90 நாடுகளுக்கு. அதுல முக்கியமான ஏற்றுமதி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய பிரம்மாஸ் மிசைல் இருக்கு இல்லையா? பிரம்மாஸ் மிசைல் நமக்கு அத இண்டிஜினியஸ்லி பில்ட் பிரம்மாஸ் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்த பிரம்மாஸ் ஏவுகணை. முதல்ல ஒரு வெளிநாடுக்கு ஏற்றுமதி செஞ்சிருந்தோம். பிலிப்பைன்ஸ்க்கு. ஓகேங்களா? பிரம்மபுத்திரா, மாஸ்கோவா அப்படிங்கிற 2 நதிகளுடைய பேரு தான் பிரம்மாஸ்ன்னு வச்சிருக்காங்க. ஏன்னா, இந்த மிசைல உருவாக்குறதுக்கு ரஷ்யா தான் நமக்கு உதவி புரிஞ்சிருப்பாங்க. டெக்னிக்கல் சப்போர்ட் அவங்க தான் குடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்தியாவிலே நம்ம தயாரிக்க ஆரம்பிச்சோம். அப்படி தயாரிக்கப்பட்ட பிரம்மாஸ் ஏவுகணைகள பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிற நாட்டுக்கு முதல் முறையா ஏற்றுமதி பண்ணியிருந்தோம். சரிங்களா? இந்தியா இன்னமும் பார்த்தோம்னா, வெளிநாடுகள்ல இருந்து ஒரு சில இந்தியா கிட்ட இல்லாத தொழில்நுட்பங்கள், அதையெல்லாம் வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செஞ்சாலுமே, இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த பிரம்மாஸ் மாதிரியான ஏவுகணைகள், அக்னி மாதிரியான ஏவுகணைகள வெளிநாடுகளுக்கு அதிக அளவுல ஏற்றுமதியும் செஞ்சுட்டு தான் இருக்கோம். அதுதான் 90 நாடுகளுக்கும் 90க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்யுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா, அடுத்த 5 ஆண்டுகளில் உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தியின் மதிப்பை $25 பில்லியன் அதிகரிக்க பாதுகாப்பு அமைச்சகம் இலக்கு நிர்ணயித்துள்ளது அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஸோ $25 பில்லியன் இருக்கணும். அவங்களோட அந்த உற்பத்தியினுடைய மேனுஃபேக்சரிங் வேல்யூ அப்படிங்கிறது $25 பில்லியன் இருக்கணும் அப்படிங்கிறது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோட ஒரு டார்கெட். அதன் நோக்குல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதித்தி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருந்தாங்க. ஓகேங்களா? அதித்தி அப்படின்னு பார்த்தோம்னா, அது டிஃபென்ஸ் செக்டார்ல தான் ராஜ்நாத் சிங் அவர்கள் தான் இந்த திட்டத்த கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு 2, 3 ஆண்டுகளுக்கு 24ல இருந்து 26 வரைக்கும் இந்த திட்டம் நடைமுறையில இருக்கும். இந்த திட்டத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, அதித்தி திட்டத்துல நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 டெக்னாலஜிஸ டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 30 டெக்னாலஜிஸ டெவலப் பண்றதுக்காக ஸ்டார்ட் அப்ஸோட டை அப் பண்ணி, ஸ்டார்ட் அப்க்கு ஃபண்டிங் குடுத்து, ஸ்டார்ட் அப்பும் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியும் டை அப் பண்ணி, இந்த 30 டெக்னாலஜிஸ மிலிட்டரிக்கு தேவையான அளவுல உருவாக்க போறாங்க. சரிங்களா? அதான் அதித்தி ஸ்கீம்ல பண்றாங்க. மத்தபடி பார்த்தோம்னா, அந்நிய நேரடி முதலீடு, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது 2020ல பார்த்தோம்னா 49% இருந்துச்சு. அதை 74% உயர்த்தி இருக்காங்க. இன்னும் குறிப்பிட்ட துறைகள்ல பார்த்தோம்னா, டிஃபென்ஸ்லயே ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் 100% அந்நிய நேரடி முதலீடு அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் அனுமதிச்சிருக்காங்க. எல்லாமே பார்த்தோம்னா, உற்பத்திய பெருக்குற வகையில உற்பத்தி அதிகமாச்சு அப்படின்னா, அது நம்ம ஏற்றுமதியும் அப்படிங்கிறது அதிகமாகும். இந்தியாவோட பொருளாதாரத்துக்கும் இது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். அந்த ஒரு நோக்குல தான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் விஷயங்கள பத்தி நம்ம பார்த்துருக்கோம். அடுத்ததா பார்த்தோம்னா, அதாவது QS அப்படிங்கிற இந்த நிறுவனம் யுனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ் அப்படிங்கிறத வெளியிடுவாங்க. அதுல பார்த்தோம்னா, இப்போ இந்த MBA கல்வி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா? எங்கெல்லாம் MBA சொல்லித் தராங்களோ, இந்த MBA ரிலேட்டடா இருக்கக்கூடிய டாப் 100 யூனிவர்சிட்டீஸ வெளியிட்டிருக்காங்க. அதுல டாப் 100ல இந்தியாவுடைய நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் மட்டுமே மொத்தம் 14 கல்வி நிறுவனங்கள் அந்த முதல் 100 இடங்கள்ல இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுல யாரு ஃபர்ஸ்ட் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டான்ஃபோர்ட் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ். ஸ்டான்ஃபோர்ட்
இவங்க தான் வந்து முதல் இடத்துல வந்து இருக்காங்க. சரிங்களா? ஸ்டான்ஃபோர்ட் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் தொடர்ந்து 5வது ஆண்டாக இந்த பட்டியல்ல முதல் இடத்துல இருக்காங்க. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறது மேனேஜ்மென்ட் ஸ்டடீஸ நமக்கு வழங்கக்கூடிய கல்வி நிறுவனமாக இருக்கும். அதுல கிட்டத்தட்ட 7 இருக்கு. பெங்களூரு, அகமதாபாத், கொல்கத்தா, இந்தோர், லக்னோ, உதய்பூர், கோழிக்கோடு என 7 ஐஐஎம் நிறுவனங்கள் இருக்காங்க. 7மே வந்து நமக்கு இந்த 100 டாப் 100ல வந்து அந்த பட்டியல்ல இடம்பெற்று இருக்கு. அதுல இந்தியாவிலேயே டாப் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐஐஎம் பெங்களூர். உலக அளவுல 53வது இடத்துல இருக்கு. மத்தபடி பார்த்தோம்னா, ஐஐஎம் அகமதாபாத் பார்த்தோம்னா, உலக அளவுல 60வது இடத்துல இருக்கு. ஐஐஎம் கொல்கத்தா உலக அளவுல 65வது இடத்துல இருக்கு. ஹைதராபாத்துடைய இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் வந்து 86வது இடத்துல இருக்கு. முக்கியமான நிறுவனங்கள் மட்டும் நமக்கு குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஜஸ்ட் அது பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல டேட்டாவ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அதே மாரி ஹையர் எஜுகேஷன் பத்தி நமக்கு ஏதாவது கொஸ்டின் வந்துச்சுன்னா, இந்த மாரி டேட்டாஸ நம்ம கோட் பண்ணி காட்டலாம். சரிங்களா? இன்னைக்கு நியூஸ் பேப்பர பொறுத்தவரைக்கும் இம்பார்ட்டன்ட்டான விஷயங்கள நம்ம பார்த்திருக்கோம். மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில சந்திக்கலாம். நன்றி.